சிவாய நம. நான் உங்கள் சித்தார்த்தாயம்மா குருவின் துணை. கண்கள் கண்கள் பற்றி நான் சித்தர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஆராய்ச்சி செய்து சித்தர்கள் என்ன இந்த உலகத்துக்கு கண்கள் பற்றி சொல்லியிருக்காங்க பக்தர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் ரொம்ப முக்கியம். கண்ணால் பார்க்குற விஷயங்கள் இந்த உலகத்தில் அவ்வளோ காட்சிகள் பார்க்குறோம். கண்கள் மூடி விட்டால் இருட்டறை, கண்கள் திறந்தால் உலகத்தை நம்ம காணுகிறோம். கண்களால் இந்த கால யுகத்தில் பார்த்தீங்கன்னா, கண்களால் நிறைய பேர் இப்போது ரொம்ப பாதிச்சிருக்காங்க. கண்களால் வேதங்களில் என்ன சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2 கண்கள், அதுக்கு புருவம், கண்கள் நடுவில் நமக்கு ஞான கண் இருக்குது. அதனால் நமக்கு ஆவேசமோ ஒரு எமோஷ்னலான நம்ம ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாலும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆயிட்டாலும், ரொம்ப எமோஷ்னல் ஆன பிறகு கண்கள்லேருந்து அந்த துக்கம் கண்கள் நீராக வரும். அப்போது நமக்கு ஒரு அழுக வரும்போது கண்களில் அந்த தண்ணி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த வேதனை படுறோம். அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், ஒரு துக்கமாக இருக்கும். பாசத்தில் இந்த மாதிரி நமக்கு ஒரு அந்த கஷ்டம் வரும்போதோ அந்த நேரத்தில் நமக்கு அந்த கண்களில் தண்ணி வரும். இது ஆனந்த கண்ணீர், துக்க கண்ணீர், வேதனை கண்ணீர், கஷ்டகால கண்ணீர்னு இருக்குது. அந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த எமோஷ்னலாக ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ சந்தோஷமாக இருக்க நேரத்தை அந்த கண் பார்வையே அழகாக மாறிடும். தினமும் நெற்றியில் பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க, திரைநூல் வைக்கிறாங்க, சந்தனம் வைக்கிறோம். ஏன்னா நமக்கு நடுவில் இருக்க ஞான கண் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதால அந்த சக்கரங்கள் வைபோக சக்திகள் இருந்துகிட்டே இருக்கும். அதிகமாக அந்த ருத்ரமாக இருக்கும். அந்த ருத்ரமாக இல்லாமல் நம்ம சாந்த ஸ்வரூபமாக இருப்பதற்கு தான் அந்த நடுவில் நம்ம அடக்கிடுறோம். அந்த சக்தியை, ரொம்ப ஆவேசமாக இருக்கிற சக்தியை அடக்கிடுறோம். எதனால்? அந்த சக்தி ஆக்ரோஷம் இருந்தால் கோபத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதற்காக பணிவாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். ரொம்ப கோபங்கள் வந்தால் உடனே என்ன செய்கிறாங்க, கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தலையில் கை வச்சு ஹீலிங் பண்ணுவாங்க. இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம கண்கள் தானாக மூடப்படும். தியானம் செய்யும் போது, மந்திரம் சொல்லும் போது, இறைவனிடம் பேசும்போது ஞான சக்திக்கு உண்டு. 2 கண்கள் பார்வை மட்டும்தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த முழுமையான சக்தி ஞான சக்தி நடுவில் இருக்கிற அந்த 3வது கண்ணு தான். அதை நம்ம தினமும் அதை சாந்தப்படுத்துகிறோம். குங்குமம் வைக்கிறோம். ஆண்கள் விபூதி வைப்பாங்க, சந்தனம் வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க. பெண்கள் அழகாக பொட்டு வைப்பாங்க, அழகாக சந்தனம், குங்குமம் இது எல்லாமே வைக்கிறோம். அது சாந்தம் படுத்துவதற்கு. கலியுக காலம், இந்த காலத்தில் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பார்க்குறதோ, இல்லை நிறைய வீடியோஸ் பார்க்குறதோ, ஒரு படங்கள் பார்க்குறதோ எல்லாமே இப்போ ஃபோன் மூலமாக தான் பார்க்குறாங்க. அப்போது கண்கள் நம்ம ரொம்ப பார்த்துட்டே இருந்தோம்னா பிரெயினுக்கும் அந்த கண்களுக்கும் போகிற நரம்பு சம்மந்தப்பட்டது ரொம்ப வீக்னஸ் ஆகும். இப்போ கண்கள் மூடினாலே நமக்கு பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு படத்தையே கண்கள் மூடிக்கொண்டு பார்க்கலாம்.
எவ்வளோ கற்பனை வேணும் என்றாலும் கண்கள் மூடிக்கொண்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் கண்கள் வந்து திறக்கும் போது நம்ம வெற்றிகளான பொருட்கள், இந்த லோகத்தை நம்ம பார்க்குறோம். கண்கள் மூடிக்கொண்டால் இருட்டறை காணும். ரொம்ப பிளாக்காக தெரியும், சில பேருக்கு இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் வந்து ஒரு கலராக மாறக்கூடும். ஒருவருக்கு வந்து ஆரேஞ்சு இருக்கும், ஒருவருக்கு ரெட் கலர், ஒருவருக்கு நீலி கலராக மாறும், ஒவ்வொருக்கு கருப்பில் வெள்ளை புள்ளியாக தெரிய வரும், இன்னவருக்கு கருப்பு புள்ளியாக தெரிய வரும். அப்போது வந்து கண்களில் வந்து ஏதோ சிறு பாதிப்பு இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடும் போது சிகப்பாக தெரியுதுன்னா அது ரத்த ஓட்டம். உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிளட் வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட் வித் ஆரேஞ்ச் அந்த 2 கலரும் மிக்ஸ் ஆகும். அப்போது ஃப்ளோ ஆகுது, அந்த பிளட் வந்து ஜாஸ்தி கம்மி ஆகுது, அந்த மாதிரி ஆகும். சில பேருக்கு வந்து கருப்பாகவே இருக்கும். அப்போது நார்மலாக இருக்குது, அதிகம் பிளட் இல்லை, அதிகம் ஃப்ளோ ஆகலை, அவங்களுக்கு அந்த நார்மல் பிளட் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்குது. இன்னொருத்தருக்கு வந்து ப்ளூ கலர், நீலி கலர், மற்ற எந்த கலரும் அது சேஞ்ச் ஆகுதுன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது. தலைவலி அதிகமாக இருக்கும், கண் வலிகள் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும், கண்களால் இன்ஃபெக்ஷன் ஆகும். ட்ரை ஹை இருக்கும், கண்ணில் வந்து தண்ணி வந்து ட்ரை ஆனால் கண் வந்து சிகப்பாகும். சில பேருக்கு சிகப்பாக இருக்கும் கண். அவங்க வேலை செய்யும் போதோ சரி, அவங்க சில எமோஷ்னல் ஆகும் போதோ சரி, அழுதாலும் சரி சிகப்பாயிடும். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த கண்களில் வந்து அதிகம் தண்ணி சக்தி இருக்குது, அது உடனே ட்ரை ஆகுது. சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அப்பப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். உடம்புலேயே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுற மாதிரி இருக்குன்னா முதல்ல அந்த கண்ணு தான் ப்ராப்ளம் ஆகும். சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸு டிஃப்ரெண்ட், அந்த எழுத்து மறையும். எப்போ ஒருவருக்கு அந்த எழுத்து மறையுதோ கண் பார்வை வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, அந்த நரம்பு வந்து கொஞ்சம் வீக்னஸாக இருக்குன்னுட்டு கண்ணாடி போடுறாங்க. சில பேர் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்களில் வந்து நிறைய அது எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோன் அதிகமாக பார்க்குறது வந்து அந்த ரொம்ப பிரைட்னஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ரொம்ப தூர டிஸ்டன்ஸ் வச்சு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ தூரம் அந்த ஓவியத்தையோ படத்தையோ நீங்கள் பார்க்க முடியுமோ கொஞ்சம் தூரம் வைத்து படுக்கும் போது கண்டிப்பாக ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. படுத்துகிட்டே பார்க்க வேண்டாம். படுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், ரொம்ப கண் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். கிட்ட பார்வையும் தூர பார்வையும் படிக்க முடியாத ஆகும், நிம்மதி போயிடும். அதனால் கண்கள் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தூங்கும் போது எல்லாமே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. படுத்துனே பார்க்குறது அதெல்லாம் வேண்டாம், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. சில பேர் ஆடியோ கேட்டுகிட்டே படுப்பாங்க, சில பேர் மியூசிக் கேட்டுகிட்டே படுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தூரம் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் ரசிங்க. சில பேர் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, அந்த வயர்லெஸ் ஃபோனுன்னுட்டு இப்போ வந்து காதுலேயே போட்டு அப்படியே பேசிகிட்டே போவாங்க. இப்போ தெரியாது, வயசு ஆக 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 அவங்களுக்கு ஹை டேமேஜ், பிரெயின் டியூமர் நிறைய வரும், பிரெயினில் வந்து பிளட் கிளாட் அதிகமாகும், சில நேரத்தில் மந்தமாயிடும், ஞாபக சக்திகள் குறையும். இப்படி நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தினசரி 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் கண்களுக்கு வந்து
சற்று ஓய்வு கொடுக்கணும்னா தியானம் இருங்க. கண்கள் நல்ல தண்ணியில் கண்ணை கை நிறைய தண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்களில் திறந்து திறந்து மூடுங்க. அது ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ட்ரை ஹையாக வைக்கக்கூடாது. அது கண்கள் எப்போ சிகப்பாகுதோ அது உடனே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ நிறைய ட்ராப்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ரெக்டினா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு கண் பார்வை அது குறைஞ்சிட்டே போக போக அந்த ரெக்டினா ப்ராப்ளம் வரும். கண் திறந்த உடனே அங்கங்கே கருப்பு டாட்டா வங்கியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கண் பார்வை ரொம்பவே குறைஞ்சி கொண்டு இருக்கு. நல்ல கீரை வகை அந்த மாதிரி நல்ல ஆர்கானிக் உணவாக ஏற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப நல்லது. கண் பார்வை நலமாக இருந்தால் தான் தூர பார்வையும் நமக்கு நலமாக இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்கள் கூட கண்ணாடி போடுறாங்க. அந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கிறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. அந்த கண்களில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலே அவங்க கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கும். அப்போல்லாம் நல்லா படித்தாதான் டாக்டரோ லாயரோ கண்ணில் கண்ணாடி போடுவாங்க. ஆனால் இப்போ சின்ன பிள்ளைங்கள் கூட கண்ணாடி போடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருந்து உடம்பு பார்த்துக்கணும். கண்கள் மிகவும் முக்கியமானது. ஆன்மீக வழிபாடுலேயும் சரி, சயின்ஸ் இதுலேயும் சரி, கண்கள் நீங்கள் எவ்வளோ கவனித்து கொள்கிறீங்களோ அவ்வளவோ உங்களுக்கு மூளை சம்மந்தப்பட்டது ஞான சக்தி உங்களுக்கு நலமாக இருக்கும். சில பேருக்கு கண்களால் தலைவலிகள் ஏற்படும் போது, 3வது கண் ரொம்ப தொந்தரவுகளாகும் போது உச்சி பாதிப்புகள் வரும், தலைவலிகள் அதிகமாகும். அப்போ அந்த கண்ணாடி போட்டால் தலைவலி சரியாகும். அது எல்லாமே கவனித்து கொள்ளுங்க. சிவாய நம. குருவின் துணை.